சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். மா, யார் என்ன கோவப்பட்டாலும் சரி, போலீஸ்காரங்க நம்ம வீட்டு வாசலே இருந்துட்டு போட்டு விடுமா. மாப்ள, போலீஸ் இல்ல, பொண்டாட்டிட்ட சொல்லி மிலிட்டரி கூட வர சொல்லு. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. எனக்கு என் மாமாவோட நினைவு நாள் எந்த பிரச்சனையும் இல்லாம அமைதியா நல்லபடியா நடந்தா மட்டும் போதும். ஏங்க, எனக்கு நினைக்க ஆத்திரம் பத்திக்கிட்டு வருது. அந்த ஈஸ்வரி சாமானியப்பட்டவ இல்ல, சாதாரணமானவளும் இல்ல. என்ன நினைச்சாலும் அது பக்கவா சாதிச்சுட்டாங்க. அந்த ஈஸ்வரி பயங்கர புத்திசாலி. எப்படி ஐடியா பண்ணி போலீஸ கொண்டு வந்து இறக்கிட்டா பாத்தீங்களா? இப்ப நம்ம என்னதான் பண்ண போறோம்? அவ சொன்ன மாதிரியே நமக்கு ஏதோ பெருசா நடக்க போகுது. ரத்னவேல் பாண்டியனை கொன்னது யாருன்னு அவ கண்டுபிடிச்சிட்டாங்கிற மாதிரி தான் தெரியுது. அவ நடவடிக்கை எல்லாம் பார்த்தா எனக்கு எல்லாம் அப்படிதாங்க தோணுது. அதனாலதான் போலீஸையும் பாதுகாப்புக்கு வர வச்சிருக்கா. நம்ம நல்லா மாட்டிக்கிட்டோம் தான் நினைக்கிறேன். இதுல இருந்து எப்படிங்க தப்பிக்க போறோம்? இருக்குச்சா, நானே ஏற்கனவே டென்ஷன்ல இருக்கேன். நீ வேற எதையாவது சொல்லி என் கோவத்தை ஏத்தி விட்டுறாத. கொஞ்சம் அமைதியா இரு, நான் யோசிக்கிறேன். ஈஸ்வரி இப்ப நடந்துக்கிறதெல்லாம் வச்சு யோசிச்சு பார்த்தா அவ ரத்னவேலை யாரோ கொன்னு இருக்காங்கன்னு சந்தேகப்பட்டு அதுக்கான ஆதாரத்தை தேடி அலைஞ்சிட்டு இருக்கான்னு தான் தோணுது. எந்த சூழ்நிலையிலும் ஈஸ்வரியால என்னை இந்த பிரச்சனையில சிக்க வைக்க முடியாது. என்னை கொலைகாரன்னு நிரூபிக்கவும் முடியாது.